காதல் மோகினி. அம்மா, என்னை எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க சித்தப்பாவையும் கரெக்டா சொல்றீங்க. அதான் மோகன பாப்பா சொன்னாலேயா தீர மாமாவை அப்படியே உரிச்சு வச்சிருப்பாருன்னு. அதான் உன்னை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. டேய் அகரா, இவ்வளோ நாள் தீர மாமான்னு மோகனா உன்னை கூப்பிட்டது உங்க சித்தப்பாவத்தேன். அது எனக்கு புரியுது மாமா, கொஞ்ச நேரம் பேசாம இரு. அம்மா, மோகனா என்னை பத்தி ஏதாச்சும் சொன்னாலா? ஆமாப்பா, என்கிட்ட அவ உன்னை பத்தி சொல்லியிருக்கா. அப்படியா? அம்மா, அவளை சுத்தி அப்படி என்னதான் நடக்குது? அவ யாரு? எங்க சித்தப்பாவை எப்படி உங்களுக்கு தெரியும்? தயவு செஞ்சு சொல்லுங்க. என்கிட்ட ஏதோ சொல்ல வரணும்னு வந்தவகிட்ட கேட்காம நான் தான் அசால்ட்டா விட்டுட்டேன். நீங்களாவது நடந்ததை சொல்லுங்கம்மா. தம்பி, இப்ப நான் இருக்கிற நிலைமை உனக்கே புரியும். என்னால அதிகமா எதுவும் பேச முடியாதுப்பா. காலையில மோகனாவை கூட்டிக்கிட்டு போனாங்க. அவளுக்கு என்னமோ பிரச்சனை நடக்க போகுது. தயவு செஞ்சு அவளை போய் காப்பாத்தியா? கவலைப்படாதீங்கம்மா, அவளுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உங்க வீட்டுக்காரரு. அதுக்கு வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தடுத்து நிறுத்த ஏற்பாடு பண்ணிவிட்டேன். ஓ அப்படியாப்பா? நீ தீராவோட சாயல்ல மட்டும் இல்லை, உங்க சித்தப்பா மாதிரியே புத்திசாலியாகவும் இருக்க. என்னால இப்ப அதிகம் பேச முடியாதியா. எப்படியாவது இந்த 3 மாசத்துக்குள்ள மோகனா பிள்ளைவனோட கூட்டிட்டு போய் பார்த்துக்கையா. அதுக்கு நீ அங்க இருக்கணும். அப்பதான் என் பையன் அவளாவே விட்டு வைப்பான். நான் எந்த உரிமையில உங்க வீட்டுல போய் தங்க முடியும்? முடியும்யா, முடியும். உனக்கும் அங்க உரிமை இருக்கு. உங்க சித்தப்பா ரணதீர எங்க வீட்டோட இளைய மருமகன், அதாவது என் தங்கச்சி வீட்டுக்காரரு. ஆனா என் மச்சான் ஏதோ அநாத ஆசிரமத்துல இருந்து ஒரு பிள்ளைய கட்டிட்டு வந்ததா தானே சொன்னாரு. அதுவா? உங்க வீட்டுல நடந்த பிரச்சனைய மோகனா சொல்லிட்ட எனக்கே தெரியும். அதனால கூட அவ யாரு என்னன்னு தெரியக்கூடாதுன்னு அப்படி சொல்லியிருக்கலாம். அம்மா, என்னம்மா பண்ணுது உங்களுக்கு? டாக்டரை கூப்பிடட்டுமா? வேணாமியா, இரியா, நான் பேசிடுறேன். தம்பி, 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்க சித்தப்பா திடீர்னு வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பி போனாரு. அப்ப போனவர் தான் திரும்பி வரவே இல்லை. அவரை காணோம்னு என் புருஷனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆனா எனக்கு என் புருஷன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இதைய காரணமா வச்சு நீ அங்க வந்து தங்க முடியுமான்னு பாரியா. நான் குணமாயி வீட்டுக்கு வந்தேனா கண்டிப்பா உனக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். அச்சோ, இவங்க மூச்சு திணறாங்க. சீக்கிரம் அந்த நர்ஸை கூப்பிடுங்க மாமா. ஏமா, சீக்கிரம் இங்க ஓடிவாமா. ஐயோ, என்னாச்சு? ஏமா, நாங்க போய் டாக்டர்ஸ் உடனே வர சொல்றோம். தயவு செஞ்சு நீங்க இவளை பாத்துக்கங்கம்மா. நாங்க வந்துட்டு போன விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரிங்க ஐயா, சீக்கிரம் போய் வர சொல்லுங்க. யார் இது? டாக்டர் மாடி வெளியில போறாரு. ஏய் நில்லியா. யாரு? என்னையவா கூப்பிட்டீங்க? ஆமா, உன்னைத்தான் கூப்பிட்டோம். நில்லு. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏப்பா கம்பவுண்டர் தம்பி, டாக்டர் ஏன் இவ்வளவு பதட்டமா போறாரு? ஏய், கேக்குறோம்ல, என்ன மேல எங்கேயும் பார்க்க? எமர்ஜென்சி, அதையும் போறாரு. எமர்ஜென்சியை பாக்குறதுக்கு தானே டாக்டர். அவரும் டாக்டர் தானே. உள்ள போயிட்டு இம்பிட்டு நேரம் கதவை சாத்திட்டு இப்ப பதட்டமா போறாரு. என்ன விஷயம்? அது அந்த அம்மாவுக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு. அதான் டாக்டர் கூப்பிட போறாரு. அது அவரும் டாக்டர் தானே. அவரு வேற டாக்டர். இதுக்கு வேற டாக்டர் தான் வந்து பார்க்கணும். அது எப்படி? ஒரு டாக்டர்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்ல. உண்மையை சொல்லுங்க, நீங்க டாக்டர் தானே? நான் டாக்டர் இல்லையா. இப்ப போனாரு அவர் தான் டாக்டர். கேக்கோ, இப்ப போனாரு அவர் டாக்டர் தானே. ஏன் அவரை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலையோ?
அவர் டாக்டரா இருக்க போய் தானே உள்ள போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. அவர் ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்ப இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கு வேற டாக்டர் தான் பார்க்கணும். அந்த டாக்டர் பார்க்க இந்த டாக்டர் போயிருக்காரு. ஆ அட ஆமாங்க, டாக்டர்லயே பல வகை உண்டு. ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அது என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ நீ பேசியே கொஞ்சம் போல, காதுக்குள்ள டரு டருங்குது. அது எல்லாரும் ரொம்ப பேசுறீங்க. இருங்க, மயக்கூசி போட்டு ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் படத்துல வர்ற மாதிரி கிட்னி எடுத்து ஆலிக்ஸ் பாட்டில் போட்டு வைக்கிறேன். ஏய் என்ன மிரட்டுறியோ? இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். இப்பதான் ஆலிக்ஸ் பாட்டிலே வர்றது இல்லையே, டப்பால தானே வருது, எப்படி போட முடியும்? உங்களை எல்லாம் அடியாளு நம்பி விற்று போயிருக்கான் பாருங்க, அவனை சொல்லணும். இப்ப நீங்க என்ன விட்டாதான் நான் போய் எமர்ஜென்சி மிஷின்லாம் தள்ளிட்டு வர முடியும். இல்லாட்டி இங்க இருக்கிறவங்களுக்கு மூச்சு திணறி ஏதாவது ஆச்சுன்னா உங்களை தான் உங்க முதலாளி அடிப்பாரு. பரவாயில்லையா? யோ யோ போ போ, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. கடைசியில அந்த முட்டாள் அடியாளுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சுடா மாப்ள. என்ன மாப்ள, தீர மச்சான் ஃப்ளைட்ல போறப்ப எங்கேயோ மாயமா மறைஞ்சிட்டாரு, திரும்பி வர வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு கிடந்தோம். ஆனா பாரு, அவர் இவங்க வீட்டில தான் இருந்திருக்காரு. கண்ணு கெட்டின தூரத்துல இருந்தோம் மச்சான நம்ம கை விட்டுட்டோமே. கிடைக்கவே மாட்டாரு, கிட்டத்தட்ட செத்து போயிட்டாருன்னு நினைச்சவரு இப்ப எங்கேயோ காணாம போயிருக்காருன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு. சீக்கிரமே மச்சான கண்டுபிடிக்கலாம். ஆமாங்கடா, 2-3 நாள் கழிச்சு தானே இந்த அம்மாவை பார்க்க வரணும்னு பேசிட்டு கிடந்தேன். திடீர்னு என் காலையிலே கிளம்பி வந்துட்டேன். ஒருவேளை மோகனா கல்யாணத்தை நிறுத்துறப்ப நீ அதிரடியா என்ட்ரி கொடுத்து தாலியை பிடிங்கி அது கழுத்துல கட்டலாம்னு வந்தியாடா? அப்படி நினைச்சிருந்தா அங்கதானே போகணும். இங்க எதுக்கு மாமா வரப்போறேன், இது வேற. அப்படி என்ன எனக்கு தெரியாத விஷயம், எல்லாத்தையும் விளக்கமா சொல்லு, நான் கேட்கேன். அதுவா மாமா, நேத்து என் போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு மோகனா தங்கி இருந்த ரூம் பக்கமா போனேன். அப்ப அந்த சைடு ஒரு பேப்பர்ல ஏதோ ரத்த சிவப்பா கடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா உள்ள ஏதோ எழுதி இருக்கு மாமா. அது ரத்தத்துல எழுதி இருக்காடா. ஏதாவது பில்லி சூனி வைக்கிறவங்க செய்வீங்க ஏதாவது தூக்கி போட்டு போயிட்டாயிலோ? மாமா அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் சொல்றத பேசாம கேளு. சரிடா கேக்குதேன் சொல்லு. அந்த பேப்பர்ல ஏதோ எழுதி இருந்துச்சு. மாமா என்ன தப்பா நினைக்காத, நீ வந்து கூட்டிட்டு போவாங்கிற நம்பிக்கையோட போறேன். ஏன் அத்தை மகனை என்ன கல்யாணம் பண்ணி இருந்தாலோ இல்ல என்ன ஏதாவது பண்ணிட்டாவோ என்னை விட்டாத மாமா, கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு எழுதி இருந்துச்சு மாமா. சரிடா, அவ்வளோ கஷ்டத்துலயும் அந்த புள்ள நமக்காக ஏதோ ஒரு தடயத்தை விட்டு போயிருக்குல்லடா. இருந்தாலும் அப்படி என்ன பயம் அவளுக்கு? என் குடும்பம் மொத்தமும் அவளுக்காக இருக்கு. யாரு அவளை அவ்வளோ ரத்தத்தை சிந்து சொன்னது? இதுக்காகவே அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன் மாமா. யோசிக்கிறேன் அவளை எப்படி அங்கிருந்து கூட்டிட்டு வரதுன்னு யோசிக்கிறேன். அவ அப்படி எழுதியிருந்ததுக்கு அப்புறம் தான் மாமா நம்ம வீட்டுல நான் கொஞ்ச நேரம் கூட இல்லாம அந்த பொண்ணை பாக்குறதுக்காக ஓடி வந்துட்டேன். டேய் மறுபடியும் அந்த பிள்ளைய குத்தம் சொல்லாதடா. அதை பத்தி தான் நேத்து இருந்து ஒவ்வொருத்தர சொல்ல அது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளர்ந்துருக்குன்னு தெரியுது இல்ல? எனக்கு தெரியுது மாமா, ஆனா ஏத்துக்கதான் மனசு மறுக்குது. சரி அதை விடு, இப்ப எப்படி நான் அவங்க வீட்டுக்குள்ள போறது? வேற எப்படி? மச்சானோட பேரை சொல்லித்தேன் உள்ள போக முடியும். உடனே உன் போலீஸ் ஃப்ரெண்டுக்கு காலை போட்டு அவன்கிட்ட ஏதாவது ஐடியா கேளு, சரியா? எனக்கு அப்படியே தூக்கம் வருது, நான் இந்த கட்ட மேலேயே படுத்துக்கிட்டுதேன். எப்படியாவது மோகனாவை காப்பாற்றணும், அதுதான் இப்போ என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரே கவலை. யோசிக்கிறேன், ராத்திரிக்குள்ள இதுக்கான முடிவை கண்டுபிடிக்கணும்.